இங்கே இந்த பையன் சிவப்பு கலர் பால் எடுத்துட்டான்னு சொல்லி அவன் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சுற்றி நின்று ஏன்டா எடுத்தேன்னு கேட்குறாங்க. நான் சத்தியமே எடுக்கல, சாமி மேலே சத்தியம்னு சொல்கிறான். இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க மேலே சத்தியம் பண்ணுன்னா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுறான். இவன் அப்புறம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட தனியாக கேட்குறான், அம்மா மேலே சத்தியம் பண்ணால் அது ஆயிருமாடான்னு. நீ போய் சத்தியம் பண்ணால் அவங்க செத்தே போயிடுவாங்கடான்னு. இவன் பயந்துக்கிட்டே வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்டையும் கேட்குறான், அம்மா இதெல்லாம் கேட்டு என்னை தொல்லை பண்ணாதுன்னு சொல்லி திட்டிடுறாங்க. அப்போ அவன் ஃப்ரெண்டு இன்னொரு ஐடியா கொடுக்குறான், நீ பொய் சத்தியம் பண்ணும்போது பேக்கெட்டுக்குள்ள கை விட்டு விரலை வந்து கிராஸில் வச்சுக்கிட்டு சொல்லு, அது எதுவுமே நடக்காதுன்னு. இந்த பசங்கிட்ட மறுபடியும் போயிட்டு நான் சிவப்பு பால் எடுக்கவே இல்லைடா, நான் எங்கள் பாட்டி மேலே சத்தியமாக சொல்கிறேன், நீ சொன்ன மாதிரியே பேக்கெட்டுக்குள்ள கை விட்டு விரலை கிராஸாக வச்சுக்கிறான். என்னதான் சத்தியம் பண்ணாலும் இவன் பாட்டி ஞாபகமாகவே இருக்குது. அவங்க அம்மா கிட்ட கேட்குறான் பாட்டி கிட்ட பேசணும்னு சொல்லி. உங்கள் அப்பா ஊருக்கு தாண்டா போயிருக்காரு, நீ வேணா ஃபோன் பண்ணி பேசணுன்னே ஃபோன் பண்ணி அவங்க பாட்டி கிட்ட பேசுகிறான். நீங்கள் ஏன் அங்கே தனியாக இருக்கீங்க, கிளம்பி எங்க கூட வந்துடலாம் இல்லைன்னு சொல்லி. அவங்க இல்லைப்பா எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி கிட்ட கேட்குறான், பொய் சத்தியம் பண்ணாதான் ஆகுமான்னு. ஆமாம் பொய் சத்தியம் பண்ணால் செத்தே போயிடுவாங்கல்ல, அது உனக்கு தெரியாதான்னு கேட்ட உடனே இவன் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறான். ஊர்லேருந்து வந்து அந்த பையனோட அப்பா அவங்க பாட்டி ஸ்வெட்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லி இவன்ட்ட கொடுக்குறாங்க. அதையும் போட்டுட்டு சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கான். ஒரு வாரம் ஜாலியாக இப்படியே போகுது. அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு ஃபோன் வந்தோன்னே அவர் கிளம்பி போகிறாரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட நீயும் பையனும் கூட கிளம்பி வந்துருங்கன்னு சொல்கிறாரு. இவனும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா கிளம்புறதை பார்த்துட்டு பாட்டியை பார்க்க போகிறேன்ட்டு ஜாலியாக எல்லாத்தையும் பேக் பண்ணுறான். அப்போ தான் காட்டுறாங்க அந்த சிவப்பு கலர் பாலையும் வந்து எடுத்து வச்சுருந்துருப்பான். அவங்க பாட்டி கடைசியாக ஃபோன் பண்ணி இவங்ககிட்ட பேசுகிறாங்க, தம்பி நீ கடைசி காலத்தில் அப்பாவெல்லாம் நீ நல்லபடியாக பார்த்துக்கணும், பாட்டிக்கிட்ட சத்தியம் பண்ணுன்னொன்னே சரி பாட்டி சத்தியம் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த பையன் அவங்க அம்மா கூட சேர்ந்து காரில் ஏறி அவங்க பாட்டியை பார்க்கறதுக்காக ஜாலியாக போகிறான். அங்கே போய் பார்த்தா அவங்க பாட்டி இறந்து போயிருக்காங்க. பக்கத்தில் உட்காந்து பாட்டி எழுப்பி பார்க்குறான். எல்லாருமே அவனை தடுக்கிறாங்க. எல்லாமே நம்ம பொய் சொன்னதால தானே இப்படி ஆயிடுச்சுன்னு அழுதுகிட்டே ஓடினவன் கிணத்துக்கிட்ட போய் நின்று இந்த சிவப்பு கலர் பாலால் தானே இப்படி ஆச்சுன்னு சொல்லி அது கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டு அழுதுகிட்டே நிற்கிறான்.